بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சமீப காலத்திலே ரபியுல் அவ்வல், புனிதமிகு ரபியுல் அவ்வல் மாதத்திலே டிஎன்டிஜேங்கிற வழிகேடர்கள் தமிழகம் எங்கும் பல்வேறு இடங்களிலே 1 கோடி ரூபாய் பரிசு சுபஹான மௌலிதிலே ஷிர்க் இல்லை என்பதை நீங்கள் நிரூபித்து விட்டால், அது சுபஹான மௌலித் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புகழ் சேர்க்கும் என்பதை நீங்கள் நிரூபித்து விட்டால் 1 கோடி ரூபாய் பரிசு என்றும் பல்வேறு பரிசு மலைகளை பொழிந்தார்கள். அந்த சமயத்திலே நாம் கடந்த ஒரு வெள்ளிக்கிழமை அன்று மேலப்பாளையம், திருநெல்வேலி மேலப்பாளையம் பஜார் திடலில் வைத்து இந்த வழிகேடர்களுடைய சவாலை எதிர்கொண்டு பகிரங்கமாகவே நாம் மேடையில் இந்த டிஎன்டிஜே என்கிற இந்த வழிகேடர்களை, யூத கைகூலிகளை விவாதத்திற்கு அழைத்தோம். சுபஹான மௌலிதிலே ஷிர்க் இல்லை, குஃபுர் இல்லை, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அதை நான் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். நீங்கள் தைரியமான ஆண்களாக இருப்பீர்களேயானால் விவாத களத்திற்கு வாருங்கள். எங்களுக்கு கோடி தேவையில்லை, அதில் ஒரு 3 லட்சத்தை நீங்கள் செலவு பண்ணி உங்கள் செலவில் ஒரு விவாதத்தை ஏற்பாடு பண்ணுங்க. கோடி தரேன்னு சொல்கிறீங்கல்ல, ஒரு விவாதத்தை ஏற்பாடு பண்ணுங்க. சுபஹான மௌலிதில் ஆரம்பத்திலிருந்து கடைசி அடி வரை ஒவ்வொரு அடியாக அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அம்பியாவிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு அடியாக நாம் ஷிர்க் இருக்கிறதா இல்லையா என்பதை வாதித்து அது இருக்கு இல்லை என்பதை முடித்துவிட்டு தான் அடுத்த அடிக்கு செல்ல வேண்டும். வாதிக்கிறதுக்கு தயாரா? அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற பெயரில் தான் இவர்கள் தமிழகம் முழுவதும் என்ன செஞ்சாங்க, வால் போஸ்ட் ஓட்டுறது, வலைதளங்களில் செய்திகளை பரப்பியது. எனவே தமிழ்நாடு தௌஹீது ஜமாத்தினுடைய மாநில தலைவர் ஷம்சுல்லுஹா அவர்களை விவாதத்துக்கு அழைத்தேன். இதற்கு முன்னதாகவும் இந்த டிஎன்டிஜேவோடு நாம் விவாத களத்தை கண்டிருக்கிறோம். அப்பொழுதும் நாம் என்னதான் செஞ்சோம், டிஎன்டிஜே தலைவராக அந்த நேரத்தில் யார் இருந்தார்களோ அவர்களைத்தான் நான் விவாதத்துக்கு அழைத்திருக்கிறேன். எனவே யார் அந்த ஜமாத்தினுடைய தலைவராக இருக்கிறார்களோ, மாநில தலைவராக இருக்கிறார்களோ அவர்களை அழைத்து நாம் விவாத சவால் விடுகிற வழக்கம் உண்டு, விவாதமும் செய்திருக்கிறோம் என்கிற அடிப்படையில் நாம் என்ன செஞ்சோம், மேலப்பாளையத்தில், அதிலும் குறிப்பாக மேலப்பாளையம் தான் ஷம்சுல்லுஹா ரஹ்மானி அவர்கள் மாநில தலைவருடைய சொந்த ஊரும் மேலப்பாளையம் தான். அந்த மேலப்பாளையில் வைத்து நம்ம என்ன செய்கிறோம், விவாத அழைப்பு கொடுக்குறோம். நீங்கள் தைரியமான ஆம்பளையாக இருந்தால் நீங்கள் வாதத்துக்கு வாங்க என்று நம்ம செஞ்சோம், விவாதம். அது தமிழகம் எங்கும் பல்வேறு இடங்களில் பரவிடுச்சு. பரவுன உடனே இவ்வளவு பகிரங்கமாக ஒருவர் சவால் விடுகிறாரே என்று பொறுக்க முடியாமல் அதுக்கு அடுத்த வாரமே அவங்க என்ன பண்ணுறாங்களாம், பதில் மீட்டிங் போடுறேங்கிற பெயரில் முதல்ல என்ன வால் போஸ்ட் அவங்க ரெடி பண்ணுறாங்க, இமேஜ் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா கண்டன பொதுக்கூட்டம் அப்படின்னு ரெடி பண்ணுறாங்க. ஒருத்தர் விவாதத்துக்கு அழைத்தால் அதுக்கு யாராவது மறுப்பு கொடுக்கும்போது கண்டன பொதுக்கூட்டம் வைப்பாங்களா? இதுவே முதல்ல கேலி கூத்தா இருக்குது. என்ன பண்ணணும், ஒன்று விவாதத்தை எதிர்கொண்டு சவாலை ஏற்கும் கூட்டம்னு போடு, அல்லது பதில் கூட்டம்னு போது என்ன கண்டன கூட்டம்னு கேட்குறேன். அப்போ கண்டன கூட்டம்னு அவங்க போடும்போது அதில் ஒரு உண்மையை ஒத்துக்கொண்டார்கள். என்ன அப்படின்னு கேட்டால், எங்களை போய் ஏன்பா வாதத்து கூப்பிடுறிய, எங்கள்கிட்ட ஒரு சரக்கும் இல்லையே, நாங்கள் பொழப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கோம், மௌலுது என்கிற பேரை வச்சுக்கிட்டு தான் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம், கோடி கோடியாக சம்பாதிச்சிட்டோம், மௌலுதில் ஷிர்க் இருக்குது, குஃபுர் இருக்குன்னு சொல்லி பொய்யை சொல்லி நாங்கள் பொழப்ப ஓட்டுறோம், கோடி கோடியாக சேர்த்து வச்சிருக்கிறோம், ஏக்கராக சேர்த்து வச்சிருக்கிறோம். அதனால் அந்த பொழப்பில் போய் மண்ணள்ளி போடுறியல, நாங்கள் வயிறை வளர்த்து வச்சிருக்கிறோமே, எங்களை வயிறு வளர்த்தேங்கிறான், எங்கள் வயிறை பார்த்தாலும் அவங்க வயிறை பார்த்தா யார் வயிறு பெருசுன்னு தெரியும். அப்போ வயிறை வளர்க்குன்னு சொன்னீங்களாப்பா. இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கூடாரம் காலியாகுது. அப்போ கூடாரம் காலியாகுதுன்னு சொல்லி கண்டன பொதுக்கூட்டமா? அது சிரிப்பு. இதுக்கு நான் தெளிவாக நிறைய விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க கூட்டத்திலிருந்து வெளியேறுகளும் நிறைய விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, பதில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் ஏன் இந்த பதிவு உங்கள் இடத்துல போடுறேன் அப்படின்னு சொன்னால், விவாத அழைப்பு நம்ம கொடுத்தோம், அவங்க ஒரு கூட்டம் பண்ணாங்க. இப்போ இருவருக்கும் இடையில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு சிறிய விளக்கத்துக்காகத்தான் நான் அந்த ஒரு சிறிய பதிவை நான் உங்களிடத்தில் பதிவு செய்கிறேன்.
சரி, கண்டன கூட்டம் அவங்க போடும்போதே தெரிஞ்சு போச்சு. நமக்கு அதுக்கு என்ன இல்லை, ஒருத்தி இல்லை. அவங்க பாஷையில் சொல்றதா இருந்தா நமக்கு இவர்கிட்ட போய் வாதம் பண்ற அளவுக்கு ஒருத்தி இல்லை. அப்போ நம்ம கூடாரம் காலி ஆகிட்டு இருக்குது. ஏன்பா எங்கள் கூடாரத்தை காலி பண்ணுறிய, நாங்கள் ஒருத்தி இல்லை என்பதை ஏன்பா உலகத்துக்கு பகிரங்கப்படுத்துறியே அப்படின்னு சொல்லி ஒரு கண்டன கூட்டம். அப்புறம் அவனுடைய புரியணும், ஆக நம்மளே கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்க. அப்போ என்ன பண்ணுறது, அடுத்து இன்னொரு இமேஜ் ரெடி பண்ணுறானோ. என்ன இமேஜ் அப்படின்னா டிஎன்டிஜே தௌஹீது எழுச்சி கூட்டம் அப்படின்ட்டு. என்ன கூட்டமா, எழுச்சி கூட்டமா. அது எழுச்சி கூட்டமா வீழ்ச்சி கூட்டமா என்பதை இப்போ நம்ம சொல்லுவோம். அது எழுச்சி கூட்டமா அல்லது வீழ்ச்சி கூட்டமா என்பதை இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம சொல்கிறோம். சரி, இப்படி நம்ம வந்து பகிரங்கமா நீ வந்து தைரியமான ஆம்பளையா இருந்தா அப்படின்னு சொல்லி தமிழ் மாநில எனவே டிஎன்டிஜே மாநில தலைவரையே நம்ம பெயர் குறிப்பிட்டு அவர் அழைக்கிறோம். அப்போ என்ன இவ்வளவு தைரியமா நாங்கள் அழைக்கிறோம்னா ஹக்கில் தெளிவாக இருக்கிறோம்னு அர்த்தம். எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். சுபஹான மௌலிதில் ஒவ்வொரு அடியிலையும் ஷிர்க் இல்லை, குஃப்ர் இல்லை. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் அது மேலோங்குகிறது என்பது, மனபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் அன்பு தான் அதில் வெளிப்படுகிறது என்பதை அவ்வளவு தைரியமா ஹக்கில் இருக்கிறோம். அந்த ஹக்கில் இருக்க போய் தான் அவளை நெஞ்சுறுதியோடு நாங்கள் என்ன செய்யறோம், நெஞ்சுரத்தோடு அங்கே வந்து விவாதத்துக்கு அழைச்சோம். சரி, விவாதத்துக்கு அழைச்சோம்ல, நீங்க என்ன செஞ்சீங்க, எழுச்சி கூட்டம் என்கிற பெயரில் வந்தீங்களே, வந்து என்ன எழுச்சி கூட்டத்தை அப்படி என்ன பெரிய எழுச்சியை கொண்டு வந்தீங்க. சரி, நான் என்ன கூப்பிட்டேன், வரியாண்டு கூப்பிட்டேன். நீ என்ன சொல்லணும் எழுச்சி கூட்டத்தில், இதோ வர தயார், நாங்கள் ஆம்பளை தான், இவர் யாரை அழைத்தாரோ அவரை களமிறக்குகிறோம் அப்படின்னு நிரூபிக்கணுமா இல்லையா? ஆனா ஆம்பளைன்னு நிரூபிக்கணுமா இல்லையா? சரி, இவங்க என்ன நிரூபிச்சாங்க எழுச்சி கூட்டத்தில்? என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே நாங்கள் எந்த தலைப்பில் விவாதம் நடத்தினோமோ அதே தலைப்பில் மீண்டும் விவாதம் நடத்தக்கூடாது என்ற ஒரு கொள்கை கோட்பாடை நாங்கள் வைத்திருக்கிறோம். அப்படின்னா என்ன, வாதத்துக்கு வரமாட்டேன் நைஸா எஸ்கேப் ஆகிறது அதானே. சரி, அடுத்து என்னமா, நாங்கள் வந்து டிஎன்டிஜேகே என்று ஒரு ஒழுங்குகளும் நிலைப்பாடுகளும் இருக்கிறது. விவாதம் என்பது சாதாரணமானதல்ல, அது ஒரு யுத்த களம். அதில் தோற்றுவிட்டால், மூக்கு உடைப்பட்டு விட்டால், புறமுதுகு காட்டி ஓடிவிட்டால், மீண்டும் ஒரு வாய்ப்பு கேட்டால் ஏற்கனவே நடந்த விவாதத்தில் உள்ள தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாரு. கோவையிலேருந்து அவர் பிரத்யேகமாக இறக்கப்பட்டிருக்கு. சரி, வந்து என்ன சொல்றாரு, உதாரணத்துக்கு 13 வருஷத்துக்கு முன்னாடி நடைபெற்ற களியக்காலை விவாதத்தில், களியக்காவிலை விவாதத்தில் மௌலிது பற்றி பேசப்பட்டது. அதெல்லாம் மக்களுக்கு மறந்து போச்சுன்னு நினைச்சிட்டு இப்ப வாதத்துக்கு கூப்பிடுறாங்களா? தோத்துட்டேன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. சரி, இப்ப நம்ம அதே பாணியில் நம்ம கேட்போம்ல, களியக்காவில எவன் தோத்தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சாதாரண சகீரத் என்கிற சொல்லுக்கு கூட அர்த்தம் வைக்க தெரியாம, அவ்வளவு அரபு இலக்கண நாலேஜ் இல்லாத அளவுக்கு கூமுட்டைகளாக இருந்தீர்கள் என்பதை தமிழகம் கண்டது. சரி, களியக்காவில இப்ப நம்ம பேச வேண்டாம், உன் ஆளே பேசுது. களியக்காவில எவன் தோத்தான், எவன் அடி வாங்கினா அப்படின்னு சொல்லி பேசுது, அது விட்டுருவோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, 13 வருஷத்துக்கு முன்னாடி களியக்காவலையில் மௌலிதை பத்தி பேசப்பட்டுருச்சு, அப்ப நீங்க அதை தோத்துட்டீங்கன்னு சொல்லுங்க. தோத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்க விவாதத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றீங்களே. சரி, இதுக்கு நிறைய பதில் நான் சொல்லல, ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். அப்ப எதுக்கு நீங்க வந்து 1 கோடி ரூபாய் நாங்க பரிசு தரோம் எங்களிடத்தில் வாதத்துக்கு வாங்கன்னு ஏன் கூப்பிட்டீங்க? அதான் 13 வருஷத்துக்கு முன்னாடி தான் மௌலிதை பத்தி நீங்க வந்து விவாதம் பண்ணி முடிச்சு ஜெயிச்சிட்டீங்க. வெற்றி என்ன செய்ய, கண்டன கூட்டம் போட்ட மாதிரி வெற்றின்னு என்ன செய்றீங்களே, தம்பட்டம் அடிக்கிறீங்களே. அப்ப எதுக்கு அது சுபஹான மௌலிது சம்பந்தமாக நீங்க எதுக்கு எங்களை வாதத்துக்கு கூப்பிட்டீங்க? எதுக்கு 1 கோடின்னு பரிசு அறிவிச்சீங்க? ஓடி வருக கோடி வருகன்ட்டு ஏன் போட்டீங்க? 1 ஏக்கர் நிலன்ட்டு ஏன் போட்டீங்க? அப்ப முதல்ல கூப்பிட்டது யாரு? நீங்க தான். அப்ப நீங்க தோத்துட்டு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. களியக்காவில விவாதத்தில் நீங்க தோத்துட்டதாக நீங்களே முடிவு பண்ணிருக்கீங்க. நாங்க எதுக்கு தோக்கன்னு முடிவு பண்ணணும்? அப்ப நீங்களே முடிவு பண்ணிட்டு 1 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லி வாதத்துக்கு வர தயாரா அப்படி நீங்க கேட்டனால 1 கோடி வேண்டாம், 1 ஏக்கர் வேண்டாம், 3 லட்சத்தை நீ செலவு பண்ணி வாதத்து வைடா வரண்டாண்டோம். இப்ப யாரு தோத்தா என்பதை கோயம்புத்தூர்ல இருந்து வந்து அவரே என்ன செஞ்சிட்டாரு, இந்த எழுச்சி கூட்டத்தில் தன்னுடைய வீழ்ச்சியை பத்தி பேசியிருக்கிறார். ஒண்ணு. சரி, இப்ப இவர் என்ன சொல்றாரு, எங்களுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது, நாங்க வரமாட்டேன்னு சொன்னாரு. அடுத்து இன்னொரு அரை வேக்காடு பேசுது. என்ன பேசுது அப்படின்னா, சுபஹான மௌலிது வழிகேடு என நிரூபிக்க நான் தயாராக இருக்கிறேன். ஒருத்தன் பேசுறான், அதனால எங்களுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது.
ஏற்கனவே போட்ட தலைப்பை நாங்கள் வந்து என்ன செய்ய மாட்டோம், பேசக்கூடாது முடிவு எடுத்திருக்கிறோம். இன்னொருத்தன் பேசுறான், சுபஹான மௌலிது வழிகேடினை நிரூபிக்க நான் தயாராக இருக்கிறேன், வா. இதே இந்த மேலப்பாளையத்தில் தான் வச்சுக்கலாமா? துணி இருக்குதா, தைரியம் இருக்குதா கேட்டீங்களா? என்ன, நாங்கள் ஓடி ஒளியலை, இங்கே தான் இருக்கோம். இங்கே வா, உனது விவாத பூச்சாண்டியை எதிர்கொள்ள நான் தயார். நீங்கள் ஷம்சுலுஹா கூப்பிட்டுருக்கிய, ஷம்சுலுஹா இதுக்கு தேவையில்லை, அவருடைய மாணவருடைய மாணவன் நான் போதும், நீங்கள் இதுக்கு ஒருத்தி இல்லைப்பா அப்படின்னாரு. உன் செலவுல ஒரு விவாதத்தை ரெடி பண்ணு. இந்த மேலப்பாளையத்தில் ஷம்சுலுஹா இருக்கிறல்ல, அவர் தானே மாநில தலைவர், வர சொல்ல பார்க்க தைரியமான ஆம்பளை இருந்து வரட்டா பார்க்குமே. இங்கதான் நிக்கிறேன், இந்த மேலப்பாளையம் தான். இந்த மேலப்பாளையத்துல போட்டுருமா? சுபஹான மௌலிதுல ஏதாவது ஒரு அடியில நீ சிறுக்க காட்டுற பார்க்கும், காட்டுங்கடா. விவாத பூச்சாண்டி விடக்கூடியவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளக்கூடிய செய்தி, இந்த சுபஹான மௌலூது என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதவில்லை. நபிகளாருடைய காலகட்டத்தில் இந்த சுபஹான மௌலூது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுபஹான மௌலிதிற்கு அங்கீகாரம் வழங்கவில்லை. இந்த சுபஹான மௌலிதிலே இணை வைப்பான பல வசனங்கள், வார்த்தைகள் நிறைந்திருக்கிறது என்பதனையும், இந்த சுபஹான மௌலூது என்பது குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றமான வெளியீடு என்பதனையும், இந்த சுபஹான மௌலிது தீயிலிட்டு கொளுத்தப்பட வேண்டிய ஒரு குப்பை என்பதனையும் நிரூபிக்க நான் தயாராக இருக்கிறேன். வா, இதோ இந்த மேலப்பாளையத்தில் வச்சுக்கலாமா? துணிவு இருக்குதா, தைரியம் இருக்குதா? கேட்டு இல்லப்பா, ஓடி ஒளியல, இங்கதான் இருக்கிறோம். வா, பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வா, உன்னுடைய விவாத பூச்சாண்டியை எதிர்கொள்ள நான் தயார். உனக்கு ஷம்சுல்லா ரஹ்மானி தேவையில்லை, அவருடைய மாணவருடைய மாணவர் நான் போதும். பாவா பாவா, நீங்க அதுக்கு ஒருத்தி இல்ல, நீங்க ஒருத்தி இல்ல பாவா, நான் போதும், வாங்க பாத்துக்கலாம். இந்த விவாத அலைகுகளை இவர்களுக்கு பகிரங்கமாக விடுத்து நிறைவு. ஒருத்தி இருக்குதா இல்லையா என்பதை கூட அவங்க பதில் சொல்லிட்டாங்க, அவங்க கூட்டத்தில் உள்ள ஆட்களே. இப்ப அதை கூட நான் பேசல. நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தன் வருவேன் ஆனா வரமாட்டேன் அப்படின்னு பேசியிருக்கான். இன்னொருத்தன் வரேன், ஷம்சுலுஹாட்ட பேசுற அளவுக்கு உங்களுக்கு ஒருத்தி இல்லை அப்படின்னு இருக்கிறான். சரி, இப்ப நீங்க வருவீங்கன்னு சொல்றீங்களா, வரமாட்டேன்னு சொல்றீங்களா? உங்க பாஷையில சொல்றதா இருந்தா, உங்க கூட்டத்தில் ஒருத்தன் ஈயம் பூசுற கதையை பேசினானே, என்ன ஈயம் பூசுற கதை, அதையும் சொல்றேன். மக்கள் பார்க்குறாங்க, டிஎன்டிஜே நோட்டீஸ் போடுது, மௌலுது சம்பந்தமா பிரச்சாரம் பண்ணுது, மௌலுதுக்கு எதிராக தோலை உரிச்சு காட்டிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு ஏதாவது பதில் சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த சுன்னத் ஜமாத்துக்காரங்க கடந்த இடத்துல மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங்கில் பதில் வந்து சொல்கிறேன் என்கிற பெயரில் அவங்க பதில் சொல்லாமல் உலகிட்டு போயிருக்கிறாங்க. ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி பேசிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஈய வியாபாரி பேசிட்டு போனார். அவன் ஈயம் பூசுற வேலையை பார்ப்பான்னு நினைக்கிறேன், அதனால ஈயன்ட்டே பேசிட்டு போயிருக்கான். மக்கள் வந்து என்ன பண்றாங்க பார்க்கிறாங்க, இவங்க என்ன தௌஹீத் ஜமாத் வந்து நோட்டீஸ் போடுது, தௌஹீத் ஜமாத் பிரச்சாரம் செய்யுது, மௌலிதுக்கு எதிராக அவனோ தோல் உரிச்சுக்கிட்டு இருக்கிறானோ, ஆனா நம்ம ஆடிம்சா கப்சுப்புன்னு இருக்கிறாங்களே, அப்போ எல்லா கூடாரமும் காலி ஆகுது. அதுக்கு என்ன பண்றது, ஏதாவது பதில் சொன்ன மாதிரி இருக்கணும், ஈயம் பூசுன மாதிரி இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும். இப்போ நான் என்ன சொல்றேன், ஒருத்தன் சொல்றான் எங்கள் நிலைப்பாடு நாங்கள் ஏற்கனவே போட்ட தலைப்பில் வரமாட்டோம், இன்னொருத்தன் என்ன சொல்றான் வரோம். வரேன்னு சொல்றியா வரமாட்டேன்னு சொல்றியா? வரேன்னு சொல்ற மாதிரி இருக்கணும், வரமாட்டேன்னு நிக்கிற மாதிரி இருக்கணும், ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், ஓம் பாசையில ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும். அது அப்போ ஈயம் பூசுறது யாரு அப்படி நீங்க பாத்துக்கங்க. சரி, அடுத்து என்ன, இறுதியாக அதுல ஒருத்தன் என்ன சொல்றான், நீ விவாத அறைகூவல் கொடுத்தது உண்மை என்று சொன்னால், அது கொள்கை உறுதியாக இருப்பி என்று சொன்னால் எங்களுக்கு கடிதம் போடு, எங்களுக்கு லெட்டர் போடு, நாங்கள் விவாதத்தை ஏற்க தயார். நீ முறையான முறையில், அது என்ன முறை தெரியல, முறையான முறையில் கடிதம் போடு, அதை எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். அதோட நம்ம அப்படியே கலண்டு ஓடிடுவோம் நினைக்காதீங்க. உண்மையிலேயே நீ விவாத அறைகூவல் கொடுத்தது உண்மை என்றால் கடிதம் போடு, லெட்டர் போடு, நாங்கள் விவாதத்திற்கு தயார் என்று நீ முறையான முறையில் கடிதம் போடு, அதை எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். உனக்கு ஷம்சுல்லா ரஹ்மானி தேவையில்லை, அவருடைய மாணவருடைய மாணவர் நான் போதும். பாவா பாவா, நீங்க அதுக்கு ஒருத்தி இல்ல, நீங்க ஒருத்தி இல்ல பாவா, நான் போதும், வாங்க பாத்துக்கலாம். இந்த விவாத அலைகுவலை இவர்களுக்கு பகிரங்கமாக விடுத்து நிறைவு செய்கிறேன். சரிங்களா? சரி,
நீ வந்து பின்வாங்கி பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடுகிறாய், தொடை நடுங்கியாக இருக்கிறாய் என்பதை தமிழக மக்கள் உலக மக்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உங்க ஆட்களே உங்களை காரி துப்பிக்கிட்டு இருக்கிறான். அது ஒரு பக்கம். நான் என்ன ஒன்றும் விடுறதா இல்லை. ஷம்சுல்லுஹா அவர்களே, தமிழ்நாடு டிஎன்டிஜே மாநில தலைவர் அவர்களே, நாங்கள் வந்து உங்களை விடுறதா இல்லை. சரிங்களா? நாங்கள் என்ன பண்ணுறோம்? கடிதம் கேட்டீங்கல்ல, சரி கடிதம் கொடுத்தோம். எப்போ கடிதம் கொடுத்தோம்? 9/11/2020 திங்கள். நீங்க என்னைக்கு பேசுனீங்க? சனிக்கிழமை பேசிட்டு போயிருக்கீங்க. சனிக்கிழமைக்கு அடுத்த என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. ஒரு நாள் கேப்பு. அதுக்கு அடுத்த நாள் திங்கள். அந்த திங்கள் 9/11/2020 திங்கள் கிழமை நான் கடிதத்தை ரெடி பண்ணி, நான் யாரை கூப்பிட்டுருக்கேன்? தலைமையகத்தில் உள்ள தலைவரை கூப்பிட்டுருக்கேன். அப்போ அந்த தலைமையகத்தில் உள்ள தலைவர் எங்கே இருக்கிறாரு? மேலப்பாளையத்தில் இருக்கிறார். அந்த மேலப்பாளையத்தில் இருக்கிற ஷம்சுல்லுஹா அவர்களுக்கு நான் கடிதம் எழுதுறேன். அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பது இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விவாதத்தை விட்டு பின்வாங்கிறத நான் இல்லாத சொல்லிக்கிறேன். விவாதத்துக்கு அழைத்து தான் கடிதம். சரி, கடிதம் எழுதியிருக்கிறேன். எழுதி நான் எனது நண்பர்கிட்ட கொடுத்து விடுறேன். மேலப்பாளையத்தில் மஸ்ஜித் ரஹ்மான் நீங்கள் ஒரு பள்ளி வச்சிருக்கீங்களே, அந்த பள்ளிக்கே போக சொல்கிறேன் நேரடியாக. அசருக்கு தொழுகைக்கு பிறகு நீங்கள் போங்க, தொழுகை முடிஞ்ச கையோடு அவர் கழுத்தை பிடிச்சி கையில் கொடுங்கன்னு இருக்கிறேன். அவர் வந்திருக்கிறாரு, உங்கள் பள்ளிக்கு வந்திருக்கிறாரு மஸ்ஜித் ரஹ்மானுக்கு. அசர் தொழுகைக்கு முடிஞ்சு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஷம்சுல்லுஹா இருக்கிறாரான்னு கேட்டிருக்கிறாரு. நீங்கள் என்ன சொன்னீங்க? ஷம்சுல்லுஹா வரலை. அப்போ நமது கடிதம் கொண்டு வந்தவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, எங்கே அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்குறாரு. ஆஃபீஸ் ரூமில் வந்து பொறுப்புதாரி இருந்தால் நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க? உங்கள் கூட்டம் என்ன சொல்லியிருக்குது? இல்லை சாயங்காலம் 5:30 மணிக்கு மேலே தான் ஆஃபீஸ் திறக்கும்ன்றிருக்கீங்க. சரி, அப்போ 5:30க்கு பிறகு நீ போய் நேரடியாக பொறுப்புதார்கிட்ட போய் கொடு அப்படின்னு நான் என் நண்பர்கிட்ட சொல்ல, அவர் 5:30க்கு பிறகு என்ன செய்கிறாரு? உங்கள் மர்கஸுக்கு வராரு, உங்கள் ஆஃபீஸுக்கு வராரு. வந்து கடிதத்தை கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி ஷம்சுல்லுஹா ரஹ்மானி எங்கேன்னு கேட்குறாரு. அவர் இன்னும் வரலை, அவர் மகரிப் நேரத்துக்கு தான் வருவார் அப்படின்னு சொல்ல. அப்படியா, சரி நான் மகரிப்புக்கு நான் அவரை பார்த்துக்கிறேன். எதுவும் கொடுக்கணுமா சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். இல்லை நான் நேரில் அவர்கிட்ட கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் அனுப்பி வச்சவர் சொல்ல, மகரிப்புலேயும் ஆள் வரலை. சரி, மகரிப்பில் வரல. மகரிப்பு முடிந்த பிறகு மறுபடியும் ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறாரு. போய் என்ன செய்கிறாரு? ஷம்சுல்லுஹா வரலையே, கடிதம் கொண்டு வந்திருக்கேன். என்ன கடிதம்? கேள்வி. என்ன கடிதமா? நீங்கள் தானே கேட்டிய, விவாத சவால் விட்டுருக்கீங்களா, கடிதம் கொடுங்கன்ட்டு முஸ்தபா மசலஹி கடிதம் கொடுத்து விட்டுருக்காரு என்கிட்ட. இந்தாங்க கடிதம் கொடுக்க. ஐயோ எங்கிட்ட தந்துடாதீங்க கடிதத்தை. ஏங்க தரக்கூடாது? இல்லை எங்கள்கிட்ட தந்துடாதீங்க, நீங்கள் தலைமையகத்துக்கு அனுப்புங்க. ஏங்க தலைமையகத்தில் உள்ள தலைவர் இங்கே தானே இருக்கிறாரு. அந்த தலைவருக்கு தானே சவாலே, அந்த தலைவர் பேரில் தானே கடிதமே. பிடிங்க. இல்லை தந்துடாதீங்க நாங்கள் வாங்க மாட்டோம். ஏன்டா ஒரு கடிதத்தை வாங்க கூட துப்பு இல்லை, ஒரு தைரியம் இல்லை. நீங்கள் எழுச்சி கூட நடத்துறீங்க. தயார் வருங்களா, இதே மேலப்பாளத்தில் நிற்கிறேன்னு சொல்லி வீர உரை வேற. சரி, நீ தாம வாங்கல, பயப்படுற. உங்க ஷம்சுல்லுஹா நம்பரை கொடுப்பா. இல்லை நீங்கள் தலைமையகத்தில் தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, கடைசியில் நண்பர் வெளியே வந்துட்டார். வந்து என்கிட்ட ஃபோன் போட்டு கேட்க, இந்த மாதிரி தலைமையகத்துக்கு அனுப்ப சொல்கிறாங்களே, அதுதான் வந்து ரூலாம. இப்போ நான் விளக்கம் சொல்கிறேன். தலைமையகத்தில் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வாதம் பண்ணுறது ரூல் என்பதுனா பொய், பச்சை பொய். கோயம்புத்தூர் விவாதத்தில் வந்து பொது மேடையில் நான் விவாதத்துக்கு அழைக்கிறேன், இதே தலைமையகத்தை முன்னால் கோவை விவாதத்துக்கு. அப்படி அழைக்கின்ற பொழுது விவாத அழைப்பு எனக்கும் கோயம்புத்தூரில் உள்ள கிளை மக்களுக்கும் தான், என்னது டிஎன்டிஜே கிளையில் உள்ளவங்களுக்கு தான் கடித போக்குவரத்து நடந்துச்சு. நான் டைரக்டாக ஒன்றும் தலைமையகத்துக்கு அனுப்பலை, நான் டைரக்டாக ஒன்றும் இமெயில் பண்ணலை. கோயம்புத்தூர் உள்ள கிளைக்கு நான் என்ன செய்கிறேன், எங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில போக்குவரத்து, கடித போக்குவரத்து இதுதான் நடந்துச்சு. இவங்க தலைமைக்கு போய் அங்கேருந்தா வரணும், இதுதான் ரூல் சொல்கிறது பச்சை போய். இதை சொல்லியே கடிதத்தை கையில் கொடுத்துட்டு வாப்பான்னு. அப்புறம் மறுபடியும் போகிறாரு. இல்லைங்க நீங்கள் என்னமோ ரூலுங்கிறீங்களே, கோயம்புத்தூர் விவாதம் இப்படி நடந்திருக்க அப்படின்ட்டு விளக்கம் சொல்ல, உடனே அதுவா அப்படி எங்களுக்கு விவரம் தெரியலையே, எங்களுக்கு அது சம்பந்தமாக விவரம் தெரியலன்னு சொல்லி போட்டு, அப்போ ஏன் தலைமையகத்தில் தான் போகிறது ரூல்னு ஏன் சொல்கிற? ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் விவாதத்தில் கிளை மூலமாக தானே போச்சு.
இங்கே நீங்கள் தானே இருக்கீங்க, இப்போ உங்கள்கிட்ட தானே பிடிங்க அப்படின்னு சொல்லி, இல்லை அப்போ இருந்தாலும் நாங்கள் வாங்க மாட்டோம். ஏன்பா வாங்க மாட்டேன்? நீ தலைமையகத்துக்கு அனுப்பிட்டா ரெக்கார்ட் ஆயிரும்ல, என்கிட்ட தந்தா ரெக்கார்ட் ஆகாது இல்லை. அப்போ ஏன் ரெக்கார்ட் ஆகாதுன்னு கேட்குறேன். உனக்கு ஒரிஜினல் கையில் தரேன், நீ வாங்கினியா இல்லையா என்பதற்கு ஆதாரத்தை ஜெராக்ஸில் உன் கையெழுத்து போட சொல்கிறேன். நான் பெற்றுக்கொண்டேன், நான் தான் பெற்றுக்கொண்டேன், உன் பேரை போடு, உன் நம்பரை போடு, ஃபோன் நம்பரை போடு, உன் பதவி பொறுப்பை போடு, முடிஞ்சு போச்சு, ரெக்கார்ட் ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட நான் தந்ததுக்கு ஒரிஜினல் உங்கள்கிட்ட இருக்கு, உனக்கு ரெக்கார்டு. அந்த ஜெராக்ஸில் நீ கையெழுத்து போட்டு வாங்கிட்டேன்னு சொல்லிட்டா எனக்கு ரெக்கார்டு. அப்போ வாங்க கூட துப்பு இல்லை, தைரியம் இல்லை. அதுக்கு ஏதாவது நொண்டி சாக்கு சொல்லணும், பொய் சாக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கீங்க, அங்கே அனுப்புண்டு. சரி, கடைசியில் இதில் நிறைய கதை நடந்துச்சு. கடைசியில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நண்பர் அது பேச்சனா விடுங்க, நீங்கள் ரூல் இருக்குன்னு சொன்னீங்க, கோயம்புத்தூரில் அந்த ரூலுக்கு மாற்றமாக இருக்குது, நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் கடிதத்தை தரேன், நீங்கள் வாங்க முடியுமா முடியாதா அதை சொல்லுங்க. இல்லை நாங்கள் வாங்க முடியாது, நாங்கள் வாங்க மாட்டோம். சரி, நீங்கள் வாங்க வேண்டாம். இந்த கடிதம் நாங்கள் யாருக்கு எழுதியிருக்கோம்? சம்சுல்லுஹா ரஹ்மானுக்கு எழுதியிருக்கோம். அவர் மேலப்பாளையத்தில் தான் இருக்காரு. எனக்கு அவருடைய ஃபோன் நம்பரை கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட கொடுத்துக்கிறேன். அவர் ஃபோன் நம்பரையும் நாங்கள் தரமாட்டோம். அப்ப என்ன இளவு கூட நீங்க கண்டன கூட்டம் எழுச்சி கூட்டம் போட்டிய சும்மா மக்களை ஏமாத்துறதுக்கா? பதில் தாருங்கள், இங்கதான் இருக்கிறோம், மேலப்பாளையத்தில் தான் இருக்கிறோம், வரியா வந்து கொடு, வந்து வாதி அப்படின்னு சொன்னீங்களே. நேரில் கடிதத்தை கொடுக்கு, அந்த கடிதத்தை வாங்குறதுக்கே நீங்க ஒருத்தி இல்லப்பா, உங்க அண்ணனும் ஒருத்தி இல்ல, கடிதத்தை வாங்குறதுக்கு கூட ஒருத்தி இல்லாத ஆட்கள் நீங்க எதுக்கு பெருசா 1 கோடி 2 கோடி 1 ஏக்கர் 2 ஏக்கர் எதுக்குன்னு கேட்கிறேன். விவாதம் எல்லாமே நடந்தது எல்லாமே நேரில் லெட்டர் மூலமா தான் இது பண்ணியிருக்க தவிர மாநில இதுக்கு அனுப்பல. இப்போ கோவை விவாதம் நடந்துச்சு, முஸ்தபா மசூதியா பண்ணாங்க. கூப்பிட்டது கோவையில நடக்கும்போது அங்கதான் லெட்டர் போக்கு நடந்திருக்கு. தலைமை மூலம் கொடுக்கலையாம, கொடுக்கவே இல்லை. பொசிஷன் அதான் நடைமுறை அதான் சொன்னீங்க. தலைமை மூலமா லெட்டர் போகவே இல்லை. தலைமைக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா அங்க அனுப்ப அப்படி நடக்கலையா? கோவையில விவாதம் நடந்துச்சுல, அது கோவையில நடக்கும்போது அங்கக்குள்ளதான் லெட்டர் போக்குவரத்து நடந்துச்சு. தலைமைக்கு எந்த அட்ரஸ் கொரியரோ இமெயில் ஐடிக்கோ எதுவுமே பண்ணல. அப்ப அவர் முஸ்தபா மசூதி மேலப்பாளையம், தலைவர் இங்கதான் இருக்காங்க. அப்ப நேரில் அவங்கள்ட்ட தான் கொடுக்கணும். நீங்க வாங்கிக்கிங்க, அல்லது அவர் லுஹா அவர்களுடைய நம்பர் தாங்க, போன் அவர்கிட்ட பேசி நடக்க போது தலைமை போய் தான் வரும். இதோ அந்த பொசிஷன் இருக்குன்னே நடமை பொசிஷன் இல்லையா? அந்த மாதிரி நடந்து வரணும். சரி, நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நீங்க அவர்கிட்ட கொடுக்க நினைக்கிறேன், இங்க தரணும்னு நினைக்கிறேன். அப்படி அவர்கிட்ட கொடுத்தாலும் சரி, நேரில் கொடுத்தாலும் சரி. அதனால ஒரு ரிஸ்க் தபால் மாதிரி மெயில் ஒரு இல்ல, அந்த மாதிரி இல்லையா? அந்த மாதிரி இல்ல, நேரில் தான் இல்ல, அந்த மாதிரி இல்ல, நேர்ல நடக்கிறது. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. எங்க நடக்க போகுது, எங்க தலைவர் இருக்காங்களோ அங்கே அவருக்கும் முஸ்தபா மசூதிக்கும் இங்க மேலப்பாளையம் தான், தலைவரும் இங்க தான். அப்ப நேரில் தான் கொடுக்க அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. இங்க பொறுப்பு அந்த மாதிரி நடக்கவே இல்லையாமா. தலைமைக்கு கொரியர் மூலமாவோ இமெயில் மூலமாவோ அங்க அனுப்பவே இல்லை. விவாதத்துக்கு உண்டான அந்த இது லெட்டர் அங்க அனுப்பவே இல்லை. ஒவ்வொரு கட்டத்துல கூட நீங்க இது பண்ணலாமே, அதாவது நம்ம தபால் அனுப்பலாமே. நீங்க லோக்கல்ல போட்டு உங்களுக்கு பதில் வரலன்னா கட்டாயம் இங்க கேளுங்க, என்ன பதில் வரும் நாங்க கேட்போம். பதில் போட்டாங்களாம, போட்டதுக்கு நீங்க இன்ன வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிறது நாங்க என்ன செஞ்சிருவோம்,
சொல்லு. முன்னாடி அந்த மாதிரி நடைமுறை இன்னும் இல்லையே. அதாவது எங்க முன்னாடி நடக்குதோ உள்ள இதை விட்டுருங்க. முன்னாடி உள்ளதை நீங்க விட்டுருங்க. நீங்க லெட்டர் கொடுத்தா அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் கொடுப்போம் கண்டிப்பா. கண்டிப்பா சரியா? இப்போ நீங்க எவிடன்ஸ் இப்போ நீங்க வாங்கவே மாட்டீங்களா? அதை சொல்லுங்க. நீங்க முஸ்தபா மசூதி சார்பா வந்துருக்கீங்க. ஆமா இல்ல ஜி, இது வந்து நமக்கு கிளை ஆபீஸ். ஜமாத்துக்கு அப்படின்னா நீங்க எல்லாமே கிளை மூலமா நடந்திருக்கு. கோவை விவாதம் கிளை சார்பா கிளையில கொடுத்துதான் கிளையில இருந்தா தலைமைக்கு போய் அங்கேருந்து எல்லாம் நடந்திருக்கு. என்கிட்ட கொடுத்து நான் உட்காருங்க. அதான் இது கிளை ஆபீஸ். அதான் வாங்கி அது வந்து எல்லாம் கிளை மூலமா தான் எல்லாம் நடந்திருக்கு கோவை விவாதத்துக்கு. அதனாலதான் வந்து கிளை இருக்கு அங்க நேர்ல வந்திருக்கு. அது என்ன இதுல நடந்ததுன்னு தெரியல. சரி, நம்ம கிளையில நீங்க ஜமாத்து தானே பண்ணணும். ஜமாத்துனா நீங்க தலைமைக்கு நீங்க அனுப்புவீங்களா? அதுல என்ன இருக்கு? தலைமையும் இங்கதானே இருக்கிறேன். அவங்க கூட தானே அவங்க கூட தானே விவாதம். அவருக்கும் முஸ்தபா மசூதிக்கும் தூரம் தான். ஓகே, நீங்க தலைமைக்கு அதை அனுப்புங்க. இது வந்து அவர் வீடு இல்ல, அது இது அவர் வீடு லீவ்ல வந்திருக்காரு. இல்ல கிளை அலுவலகத்துக்கு வந்திருக்கேன். எங்களுக்கு வந்து இது கிடையாது. சரி, இங்க நீங்க வாங்க மாட்டீங்க. அங்க ரூல்ஸ் வந்து இது கிடையாது. நீங்க அவங்கள அங்க அனுப்ப சொல்லுங்க, நம்ம கட்டாயம் உங்களுக்கு பதில் உண்டு அப்படிங்க. சரி, இல்ல உங்களுக்கு வந்து வெளியே போயிட்டாங்க போன சொன்ன கேட்டாச்சு. மாவட்ட கேட்டாச்சு. அவங்க தலைமைக்கு கொரியர் அல்லது லெட்டர் இமெயில் மூணுல ஏதாவது பண்ண சொல்லுங்க அப்படின்னு. சரிங்களா? அந்த நம்ம அட்ரஸ் இருக்குல்ல, உங்களை வாங்க மாட்டீங்க. வாங்க மாட்டீங்க. நம்பர் அவங்க நம்பர் தந்தா பேசணும். தலைவர் நம்ம தலைவர் மாநில தலைவர் இல்ல இல்ல மாவட்ட தலைவர் நம்பர். மாவட்டம் அப்படி வரிசையா தான் போகணும். ஈஸியா வழி நான் சொல்றேன். நீங்க நேர்ல தான் இல்ல நேர்ல தான் அவங்க நடந்திருக்கு. நேர்ல இல்ல ரெண்டரை என்ன வித்தியாசம் இல்ல புரியாது. ஆரம்பத்துல வந்து மாநிலத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு முதல்லயே வந்து நடந்துருந்துச்சுன்னா அது நீங்க ஆரம்பத்துல எல்லாமே ஆரம்பத்துல தானே வந்து உங்களுக்கு அனுப்புறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அனுப்ப அதுதான் நேர்ல கொடுக்க ஒரு பொசிஷன் இருக்கும்போது அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டா போறோம். அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு அது பதிவா ரெக்கார்டாக ஆகிடும். ரெக்கார்டா ஆயிடும். சரி, இப்போ நம்ம நண்பர் வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து நம்மள்ட்ட ஃபோன் போடுறாரு. என்ன ஃபோனு? இதை மாதிரி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சம்சுலுகா நம்பரையும் தரலை. சரி, சம்சுலுகா மேலப்பாளையம் தானே, அவர் வீடு தெரியும் தானே, வீட்டில் நேரில் போய் கொடுத்துரு. நான் பதில் சொல்லி விட்டுட்டேன். நம்ம நம்பர் நேரில் வீட்டுக்கு போகிறாரு. போய் வீட்டில் போய் கேட்ட உடனே அவர் என்ன செய்கிறாரு, ஃபோன் பேசிக்கிட்டே வராரு. அது என்ன ஃபோனு உங்களுக்கே தெரியும். ஏன்னா இங்கே ஒருத்தில்லாத ஆளுக்கு ஃபோனை போட்டு எப்போ மசூலகி வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, கடிதம் கொடுத்துருக்காரு, என்ன பண்ணான்னு கேட்டிருப்பாங்க. அதனால் அவர் அப்படியே வராரு ஃபோனை பேசிக்கிட்டே. நம்ம நண்பர் என்ன செய்கிறாரு, என்ன ஏதுன்னு விசாரித்த உடனே இல்லை முஸ்தபா மசூலகி கடிதம் கொடுத்துருக்கிறாரு. இல்லை கடிதம் என்ன வேண்டாம், கடிதம் கொடுத்துடாதீங்க, அது தலைமையகத்துக்கு அனுப்பிடுங்க. உடனே நம்ம நண்பர் சொல்கிறாரு, எதுக்குங்க தலைமையகத்துக்கு அனுப்பணும், தலைமையகத்தினுடைய தலைவர் நீங்கள் தானே, அவர் உங்களுக்கு தானே கடிதம் எழுதியிருக்கிறாரு, உங்கள்கிட்டே தரேன், நேரடியாக தர்றது கண்ணியம், நேரிலே தந்துடுறேன் அப்படின்னு சொல்ல. இல்லை தந்துடாதீங்க, நீங்கள் தலைமையகத்துக்கே அனுப்புங்க. தலைமையகத்துக்கு அனுப்பிட்ட ரெக்கார்ட் ஆயிரும்ல. எங்க அந்த ஒருத்தில்லாத ஆட்கள் சொன்னானும்ல, ரெக்கார்ட் ஆயிருமேண்டு நொண்டி சாக்கு. அதே நொண்டி சாக்க தலைவர்னு சொல்றாரு. நீங்க தலைமையகத்துக்கு அனுப்பிட்ட ரெக்கார்ட் ஆயிரும்ல. என்ன ரெக்கார்டுன்னு கேட்கிறேன். வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்த ரெக்கார்டு தானே. என்ன சொல்லுங்க, மசூராவில் இருக்காங்க. நம்ம முஸ்தபா மசூலகி தலைமைக்கு கடிதமான தலைமைக்கு அனுப்பணும். உங்கள்ட்ட பார்த்து நேரில் நீங்கள் அங்கே அனுப்பலாம், அஃபிஷியலாக இருக்கட்டும். கொடுத்தது கொண்டு சரி, நேரில் கொடுத்தா இல்லை கடிதமாக நீங்கள் அனுப்புறீங்களா, ஆவணமாக இருக்கும். அப்ப நான் இப்பவும் சொல்றேன், ஒரு கடிதத்தை வாங்குவதற்கு கூட தைரியம் இல்லை, தொடை நடுங்கித்தனமாக இருந்து கொண்டு நீங்க எதுக்கு 1 கோடி 1 ஏக்கரு
எதுக்கு கண்டன கூட்டம், எழுச்சி கூட்டம்? அது வீழ்ச்சி கூட்டம். அதை வீழ்ச்சி கூட்டம் என்பது உங்க கூட்டமும் காட்டுச்சு. நான் கடிதம் கொடுக்கும்போது வாங்குறதுக்கு பயந்து ஓடுனீங்களே, அங்க சுத்தி சோறு எப்படி சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும், இப்படி சுத்தி சாப்பிடுவானுலாம். ஏடா நேரில் தான் இருக்கிறியே, கடிதத்தை நேரில் வந்து தரும்போது இல்லை நேரில் கொடுத்தா நாங்கள் வாங்க மாட்டோம், சுத்தி வந்து கொடுத்தால்தான் நான் வாங்குவோம் அப்படின்னு சொன்னா இது வெக்கக்கேடா இல்லையா? சரி, இவ்வளவு நீ வந்து அரண்டடிச்சு மிரண்டடிச்சு விலகி ஓடுனாலும் நாங்க பின்வாங்கிறதா இல்லை. சரியா? இப்போ அதே தான் சொல்றேன். உண்மையான ஆண் பிள்ளைகளாக இருந்தால் தலைமையகத்தினுடைய தலைவரை வர சொல்லுங்க. முதல்ல கடிதத்தை நேரில் வாங்க கூட துப்பு இல்லை, தைரியம் இல்லை. சரி, நான் கடைசியா உங்களுக்கு ஒரு சான்ஸ். என்ன சான்ஸ்? நாளைக்கு நான் தலைமையகத்துக்கு கொரியர்ல கடிதமும் அனுப்புறேன். சரிங்களா? அந்த கடிதத்தை நீங்க வாங்கிட்டு அதுக்கு பிறகு நீங்க ஓட போறீங்களா அல்லது வந்து வாதிக்க போறீங்களா என்பதை தமிழகம் அல்ல உலக மக்களே பார்ப்பதற்கு ரெடியாக தயாராக இருக்கிறார்கள் என்பதையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, செத்த பாம்பு யாரு, செத்த பாம்பு யாரு என்பதையும் உலகம் கண்டுவிட்டது. சரிங்களா? கடிதத்தை கொடுக்கும்போது வாங்க முடியல, செத்துட்டிய, அடிச்சு சாவடிச்சாச்சு, பாத்தில அடிச்சு சாவடிச்சாச்சு, அதை புதைச்சாச்சு. புதைச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எஞ்சிக்குதுன்னு நினைக்கிறீங்க. நீங்க எஞ்சிக்குன்னு நினைக்கும் போதெல்லாம் நாங்க வந்து என்ன செய்யறோம், மண்டையிலே போட்டு அடிக்கிறோம், அடிச்சு அங்கேயே புதைக்கிறோம். இப்ப என்ன ஆகி போச்சு, 60 அடி 600 அடின்னாங்க, இவன் பூமிக்கு அடியிலே போயிட்டானோ, எஞ்சிக்க முடியாத அளவுக்கு செத்த பாம்பாகி இப்ப நீங்க உயிர் பெற்று வரணும். வரீங்களா பார்ப்போம். செத்த பாம்பு யார் என்பதையும் இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, நிரூபிச்சிருக்கீங்க என்பதையும், அதே போல விவாத பூச்சாண்டி காட்டி எங்களை பயமுறுத்தாதீங்கன்னு சொன்னீங்கல்ல, நீங்க பயந்தான் கொல்லிகள் என்பதையும் தொடை நடுங்கிகள் என்பதையும், உண்மையான ஆண்மகனாக இருந்தால் அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு வான்னு சொன்னனே, அப்ப நீங்க அது இல்லை என்பதையும் என்ன செஞ்சிருக்கிறீங்க, இந்த கடிதம் போக்குவரத்திலேயே நீங்க நிரூபிச்சிருக்கீங்க என்பதையும் நான் தமிழக மக்களுக்கும் உலக மக்கள் இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து மக்களுக்கும் நான் நினைவு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த கடிதத்திற்கு பிறகு அவர்கள் விவாதத்திற்கு வருவார்களேயானால் சத்தியம் வெல்லும், அசத்தியம் அழியும், அழிந்தே தீரும் என்பதையும், மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தில் இருக்கக்கூடிய, சஹாபாக்களுடைய நேசத்தில் இருக்கக்கூடிய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்கிற சத்திய கொள்கை அது வெல்லும் என்பதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.